ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல. இது வந்து இட்ஸ் லைக் எ டிஸ்கஷன் தான். ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே. அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள். நீங்க யூ ஆர் த மேன். நீ மேன். அப்கோர்ஸ் நீ வந்து மணிகண்டனோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கிஸ் அடிச்சிருந்தாலும் யூ ஆர் த மேன். எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காவும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்டயும் அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரிதான் நம்ம நக்குல் கிட்ட கூட ஒரு பரபரப்பான்னு இருப்பாரு. என்ன மைண்ட்ல தோணுதோ அதை பேசிடுவாரு, என்ன தோணுதோ ஆடிடுவாரு. ஆனா நல்ல பாடகர் அப்படின்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஆக்சுவலா முன்னாடி தெரியாது. நல்லா அதான் பாடியிருக்கீங்க. பட் நிறைய பேர் பேசும்போதுதான் நான் ஏன் எங்க இத்தனை நாள் பாடாம இருந்தது. நிறைய பாடியிருக்கீங்களா? ஓ மை காட். ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்களை கேட்பேன். நான் இவரெல்லாம் ஓ ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, எல்லா டேலண்டும் இருக்கு. உன்னை சின்ன வயசுல இருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பாராட்டினது வந்து உள்ள இருந்து வரல, ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள இருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க. அது உளப்பூர்வமா. அது வேற இங்க இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அது அந்த பாண்டிங்ன்றது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா, ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, பரபரன்னு இருப்பாரு. இவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அது தேவயானி என்னுடைய படங்கள்ல 4-5 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினா நடிச்ச படத்துல அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோழ ஹோட்டல்ல. எவ்வளவு பெரிய மூடி. அது வந்து முதல்ல அந்த ஹோட்டல் இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாவே மூடி கீழே வந்துச்சு. உடனே கட் 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 அப்படின்னு, சார் அது உள்ளே வாயிலே போட்டுருக்கேன் சார். ஐயோ அப்படின்னாரு. போட்டுங்க சார். அதுக்கப்புறமா வாந்தி வரும்போது அப்படி வந்த ஸ்பாட்ல வந்த இது அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளவு ஃபேமஸ். அந்த இன்னசென்ஸ் வந்துதான் அவங்க வந்து வாழ்க்கையில நல்லபடியா வச்சிருக்கு. அவங்க அம்மா எல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும். தெனாலி போதெல்லாம் நாங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டியில எல்லாம் அப்படி வாழ்ந்தோம்.